இது ஒனி நியூஸின் சுவிட்சர்லாந்து செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள். சூரிச்சில் நடந்த ஸ்ட்ரீட் பிரேடில் 48 பேர் கைது, பல திருட்டு சம்பவங்கள் பதிவு. அமெரிக்கா இறக்குமதி செய்யும் தங்க கட்டிகளுக்கு சுங்கவரி விதிக்கப்படும் என வெளியான தகவலால் ஏற்றுமதியாளர்களுக்கு பெரும் அதிர்ச்சி. சுவிட்சர்லாந்தின் சென் காலன் மாநிலத்தில் இடம்பெற்ற வன்முறை சம்பவத்தில் இலங்கையைச் சேர்ந்த 54 வயதுடைய ஒருவர் உயிரிழப்பு. ஆர்கவ் கண்டோனில் உள்ள ஸ்ப்ரைடன்பாக் பள்ளியில் குப்பை கூடை வெடிப்பு, போலீசார் தீவிர விசாரணையில். சுவிட்சர்லாந்தின் சூரிச் விமான நிலையத்தில் 10 கிலோ கொகைன் பறிமுதல். தொடர்வன விரிவான செய்திகள். தனிப்பட்ட வெப்சைட், ஆப் உருவாக்கம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர்தரத்திலும் மலிவான விலையிலும் செய்து கொடுக்கிறார்கள். பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை தொடர்பு கொள்ளுங்கள். சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் நடைபெற்ற ஸ்ட்ரீட் பரேட் தொடர்ந்து போலீசார் அங்கு நடந்த சம்பவங்கள் குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ளனர். இந்நிகழ்ச்சியில் 48 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் 4 பெண்கள் மற்றும் 16 வயது இளைஞர் ஒருவர் அடங்குவர். கைதானவர்கள் இத்தாலி, காம்பியா, ஆல்ஜீரியா, கொலம்பியா, சிலி, ஈக்வடார், ருமேனியா, போர்ச்சுகல், ஆஸ்திரியா, பிரேசில் மற்றும் பல்கேரியா உள்ளிட்ட பல நாடுகளைச் சேர்ந்தவர்கள். இவர்களில் 9 பேர் மட்டுமே சுவிட்சர்லாந்தில் நிரந்தரமாக வசிப்பவர்கள். கைதானவர்கள் மீது திருட்டு, போதைப் பொருள் வைத்திருத்தல், காவல்துறைக்கு எதிர்ப்பு, அச்சுறுத்தல், உடல் தாக்குதல் மற்றும் குடியேற்றச் சட்ட மீறல்கள் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பேரணியின் போது 50 கிராம் கொகைன் மற்றும் பல எக்ஸ்டசி மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டன. மேலும் இரவு நேரத்தில் 2 பாலியல் குற்றச்சாட்டுகள் பதிவாகின. இவை குறித்து காவல்துறை தீவிர விசாரணை நடத்தி வருகிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் பலர் தங்கள் நகைகள் மற்றும் பிற பொருட்களை இழந்ததாக புகார் தெரிவித்தனர். அவசர சேவைப் பிரிவினர் 24 திருட்டு சம்பவங்களை பதிவு செய்து சந்தேக நபர்களை கைது செய்தனர். மேலும் 2 மாவட்டங்களில் 2 சட்டவிரோத மதுக்கடைகள் மூடப்பட்டன. அதிகளவு மது அல்லது போதைப் பொருள் பயன்பாட்டால் பாதிக்கப்பட்ட 12 பேர் மருத்துவ மையங்களுக்கு அனுப்பப்பட்டனர். அத்துடன் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் 29 ஆண்கள் மற்றும் 16 முதல் 46 வயதுடைய 2 பெண்கள் உட்பட 18 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்களில் 5 பேர் சுவிஸ் குடிமக்கள், 13 பேர் பிற நாடுகளைச் சேர்ந்தவர்கள். இந்த கைதுகள் பெரும்பாலும் குடியேற்றச் சட்ட மீறல்கள், திருட்டு மற்றும் போதைப்பொருள் குற்றங்களுடன் தொடர்புடையவை. மேலும் 10 கிராம் கொகைன் மற்றும் 5 கத்திகளை வைத்திருந்த 4 பேர் தேடப்படுகின்றனர். ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் 35 திருட்டு சம்பவங்கள் பதிவாகின. இதில் நகைகள், பணப்பைகள் மற்றும் செல்போன்கள் முக்கியமாக திருடப்பட்டன. இதுவரை பேரணியில் சூரிச் பாதுகாப்பு மற்றும் மீட்பு அமைப்பு 757 பேருக்கு மருத்துவ உதவி வழங்கியுள்ளது. இது கடந்த ஆண்டை விட சற்று அதிகமாகும். ஒருவர் தீவிர நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா இறக்குமதி செய்யும் சில வகை தங்கக்கட்டிகளுக்கு சுங்கவரி விதிக்கப்படும் என வெளியான தகவல் சுவிட்சர்லாந்து உட்பட பல நாடுகளின் ஏற்றுமதியாளர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக 1 கிலோ மற்றும் 100 அவுன்ஸ் அளவிலான தங்கக்கட்டிகள் அமெரிக்காவில் வரி விதிக்கப்படும் என சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டதைத் தொடர்ந்து சர்வதேச சந்தையில் பதற்றம் நிலவியது. ஆனால் இது தவறான தகவல் என ப்ளூம்பர்க் ஊடகம் தெளிவுபடுத்தியுள்ளது. மேலும் அந்த தவறான புரிதலை சரிசெய்ய வெள்ளை மாளிகை நிர்வாக ஆணை ஒன்றை வெளியிடும் திட்டத்தில் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகின்றன. தற்போது அமெரிக்கா இந்த தங்கக்கட்டிகளுக்கு சுங்கவரி விதிக்கப் போவதில்லை என்பதற்கான உறுதி கவலையிலிருந்த சுவிஸ் தங்க ஏற்றுமதியாளர்களுக்கு பெரும் நிம்மதியை அளித்துள்ளது. சுவிட்சர்லாந்து நாட்டின் சென் காலன் மாநிலத்தில் நேற்று அதிகாலை இடம்பெற்ற வன்முறைச் சம்பவத்தில் இலங்கையைச் சேர்ந்த 54 வயதுடைய ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் தெரியவருகையில் 40 வயது இத்தாலிய நபர் ஒருவர் பலத்த காயமடைந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று அதிகாலை 12:45 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. நேற்று அதிகாலை மோதல் நடப்பதாக சென் காலன் போலீஸ் அவசர அழைப்பு மற்றும் செயல்பாட்டு கட்டுப்பாட்டு மையத்திற்கு 3ஆம் தரப்பினரிடமிருந்து தகவல்கள் கிடைத்துள்ளன. இதையடுத்து சிறிது நேரத்தில் போலீஸ் ரோந்து படையினர் சம்பவ இடத்திற்கு சென்றபோது வெட்டுக்களுக்குள்ளாகி படுகாயமடைந்த 2 பேரை கண்டுள்ளனர். அவர்களில் இலங்கையைச் சேர்ந்த 54 வயது நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். 40 வயது இத்தாலிய நபர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதுடன் அவர் கைதும் செய்யப்பட்டுள்ளார். இருவரும் சென் காலன் கண்டோனில் வசிக்கின்றனர் என்றும் தெரியவந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
சுவிட்சர்லாந்தின் ஸ்ப்ரேடன்வாக் ஏஜியில் உள்ள சீஃபெல்ட் பள்ளியில் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஒரு குப்பைக் கூடையை இளைஞர் குழு ஒன்று வெடிக்கச் செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவத்தை ஒரு தாய் நேரில் பார்த்ததாகவும் அவரது 10 வயது மகள் இதனால் பெரும் பயத்திற்கு ஆளாகியதாகவும் தெரிவித்தார். சம்பவத்தை நேரில் பார்த்த ஒருவர் கூறுகையில் 13 முதல் 14 வயதுடைய இளைஞர்கள் மோட்டார் சைக்கிள்களில் பள்ளி வளாகத்தை சுற்றி வந்து குப்பைக் கூடையை வெடிக்கச் செய்ததாக கூறினார். சம்பவத்தின் வீடியோவில் உடைந்த குப்பைக் கூடையும் தரையில் சிதறிய உலோகத் துண்டுகளும் பதிவாகியுள்ளன. பயத்தால் அதிர்ச்சியடைந்த அந்த குழந்தை தனது காதில் ஒலிப்பு இருப்பதாக தெரிவித்ததாகவும் தற்போது மருத்துவரிடம் அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் சிறுமியின் தாய் கூறினார். இதுபோன்ற சம்பவம் சுவிட்சர்லாந்தில் நடப்பதை நம்ப முடியவில்லை என்றும் அடுத்து பள்ளிக்கு யாராவது குண்டு கொண்டு வருவார்களா என்றும் அவர் அவரது ஆதங்கத்தை தெரிவித்தார். இப்பகுதியில் இதற்கு முன் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழவில்லை. இதனால் தனது குழந்தையை பள்ளிக்கு அனுப்ப பயப்படுவதாகவும் அவர் கூறினார். மேலும் இளைஞர்கள் காவல்துறையினருக்கு மரியாதை காட்டவில்லை, அவர்கள் தங்கள் செயல்களுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்நிலையில் ஆர்காஃப் கண்டோனல் காவல்துறை ஞாயிற்றுக்கிழமை மாலை பள்ளி வளாகத்தில் குப்பைக் கூடை சேதமடைந்ததை உறுதிப்படுத்தியது. விசாரணை தொடர்ந்து நடைபெறுவதால் காயங்கள் அல்லது பிற விவரங்கள் குறித்து மேலதிக தகவல்கள் வெளியிடப்படவில்லை. சுவிட்சர்லாந்தின் சூரிச் விமான நிலையத்தில் ஒரு பிரேசிலிய பயணியின் பயணப்பையை சோதனையிட்ட போது சுமார் 10 கிலோகிராம் கோகைன் கண்டுபிடிக்கப்பட்டது. 42 வயதான பிரேசிலிய பெண் ஒருவர் சாவோ பாவுலோவிலிருந்து லிஸ்பன் வழியாக சூரிச் வந்து பசுமை வழித்தடத்தை பயன்படுத்தி சென்றார். சுங்க அதிகாரிகள் எக்ஸ்ரே இயந்திரத்தை பயன்படுத்தி அவரது பயணப்பையை பரிசோதித்தபோது பயணப்பையின் மறைவிடத்தில் 5.5 கிலோகிராம் கொகைன் இருப்பது கண்டறியப்பட்டது. மேலும் அவரது மற்றொரு பயணப்பையை பற்றிய விவரங்கள், காணாமல் போனதாக கூறப்பட்ட ஒரு ஆவணமும் கண்டெடுக்கப்பட்டது. சுங்க அதிகாரிகள் கொகைன் கண்டுபிடிக்கப்பட்ட பையையும் அந்த பெண்ணையும் மேலதிக விசாரணைக்காக சூரிச் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். மறுநாள் காவல்துறையினர் காணாமல் போன மற்றொரு பையை விமான நிலையத்தில் கண்டறிந்தனர். இதில் மறைவிடத்தில் 4.6 கிலோகிராம் கொகைன் இருந்தது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகிலுள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.